மக்களே எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இப்படி உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு யோசிக்காதீங்க. நம்ம மீட்டியர் பைக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது லாஸ்ட் வீக்கில் இதோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அதாவது இந்த டயர் வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக மாட்டின டயர் இது. அதாவது ஒரு போன வாரம் மாட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சிஏ டயர் போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி, நல்ல மொட்டையாக தேஞ்சிருச்சு. அப்புறம் போய் மாட்டி நம்ம போட்டுக்கிறது மிஸ்லின் டயர். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலைங்க, பாருங்கள் என்ன இப்போ ஏறி இருக்கு பாருங்கள். போல்ட்டுங்க, நல்ல சீட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து அந்த தெரியுதுங்களா, இது ஏறிடுச்சு. இது ஏறியும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டேன். அப்போவும் இது கட்டாகவோ ஒன்றுமே இல்லை, காற்று கொஞ்சம் கூட இறங்கலைங்க, அப்படியே இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இன்னும் காற்று இறங்கலை அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தேங்க, இந்த பஞ்சர் கிட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இது நம்மகிட்ட இருந்துச்சு. சரி நிறைய நாளாக சும்மாவே இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு 2 டம் பஞ்சர் போட்டிருந்தேன், சும்மாவே இருக்குதே வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன ஒன்றுனா இதை அமுத்துறதுக்கு ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு பத்துமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏதோ வாங்கி வச்சு வேஸ்ட்டாக இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க பார்ப்போம் சரியா. இப்போ இந்த ஸ்க்ரூவை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. அந்த ஸ்பேனர் இருக்குது, ஆனால் இந்த ஸ்பேனர் செட்டாக, ஐயோ 10-11 இருக்குது. ஸ்பேனர் செட் ஆகாது, கழட்ட முடியாது. கட்டிங்கில் இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரப்பர் ஆச்சுங்களா, ஏன்னா இவ்வளோ ஓடி இருக்குது. அப்போவுமே இந்த போல்ட் வந்து உடையவோ கட்டாகவோ இல்லை பாருங்கள். கொசுங்க, நம்மளுக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி பகலில் வந்து இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன், டைம் கிடைக்கல. ஓ வந்துருமான் இருக்கு. புது டயருங்க, வாங்கி 2வது நாள் நினைக்கிறேன் இந்த பஞ்சர் ஆனது, 2வது நாள் நினைக்கிறேன். நேரம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு இப்போ தான் காற்று வர சவுண்ட் கேட்குது. அச்சோ ஃபுல்லாக காற்று போயிடுச்சுன்னா பஞ்சர் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. இருக்குது நம்மகிட்ட சைக்கிள் காற்றடிக்கிறது இருக்குது, காருக்கு அடிக்கிறது இருந்துச்சு. அதை கொண்டு போய் கூடோனில் போட்டேன். பசங்க எடுத்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதை வச்சு யார் லாக் பண்ணியாச்சு போனோமோ, இன்னும் இதில் போட போகிறோம். டயர் சுற்றுது, கியரில் போட்டு வச்சுக்கலாங்க, அப்போ தான் அமுத்த முடியும். ஓகேங்க, கியர் விழுந்துருச்சுங்க, ஒரு வழியாக விழுந்துருச்சு. லைட்டாக இப்படி திருப்பிக்கணும், அப்போ தான். என்ன மன வருத்தம்னா, வாங்கி ஒரு 2 டயர் மாட்டி ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் நான் ஏன் டயர் மாற்றினேன்னா, டயர் ரொம்ப மொட்டையாக இருக்குது, ஓட்டுறப்போ கொஞ்சம் ஒல்ட்டிகிட்டே ஓட்டும், சிரமம் இல்லாமல் இருக்கும், சிரமமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ஆணியெல்லாம் இருந்துச்சுன்னா ஏறி பஞ்சர் ஆகிருமே, தொல்லையாக இருக்குமே தான் நம்ம வந்து டயரை போய் மாற்றணும். எல்லாம் அப்படி தான், சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, பஞ்சர் தானே போட்டுக்கலாம். என்ன மறுபடி டயர் வீக் ஆகிடும், நிறைய பஞ்சர் போட்டு வச்சோம்னா டயர் வீக் ஆகிடும். அதனால தான் நிறைய நாளாக வீட்லேயே இது இருக்குது, வெளியே வேறு இருந்துச்சு. நம்ம ஷூ ஸ்டாண்டில் தான் போட்டு வச்சுருந்தேன். இது செட் ஆகுமா, வேலை செய்யுமா செய்யாதா என்ன ஏதுன்னு தெரிலங்க. எதுக்கும் ஒட்டி பார்ப்போம். நம்மளால் இதுலேயே இந்த இது மாட்ட முடியலையே, டயரில் சொருகிடுவோமா. காடக்காரங்களாம் கையிலேயே வச்சு உள்ள சொருகிறாங்க, இழுத்துட்றாங்க, வந்துடுது. நம்ம என்னமோ இவ்வளோ நேரமாக முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு போராடி இழுக்க வேண்டியதாக இருக்குது. அப்பா ஓரளவுக்கு வந்துருச்சு. இது உள்ளதான் எப்படி நம்ம பண்ண சொருக போகிறோம் தெரியல. வாங்க பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டயரை மாற்றுறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, வண்டி வாட்டர் சர்வீஸ் கொண்டுட்டு போனேன். ஏன்னா டயர் மாற்றுறப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும். அப்போது என்ன ஆயிருன்னா, மாற்றுறப்போ அந்த உள்ளே இதுக்குள்ளே புஷ்ஷெல்லாம் இருக்கும், அந்த ரப்பர் புஷ்ஷில் தான் அந்த இது என்னது ஸ்ப்ராக்கெட்லேருந்து அந்த ஹப்புக்கு வந்து ரப்பர் புஷ்ஷெல்லாம் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ரப்பர் புஷ் இந்த மண்ணோட சேரோடு நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, அந்த மண்ணெல்லாம் அவங்க ஒன்றும் க்ளீன் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மண்ணோட கழுறுவாங்க, அந்த ரப்பர் புஷ்ஷில் அந்த மண்ணெல்லாம் பட்டு உள்ளே போய் சிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனேன். அது வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு டயர் மாற்றிட்டு 2வது நாள் மழையும் பெஞ்சிருச்சு, ஃபுல்லாக வண்டி சேராயிடுச்சு. இப்போது கழுகலை, நம்ம ட்ரை பண்ணுவோங்க. ஆமாம்
மூடிடாங்க. எல்லாம் ஈஸியாக வீட்லேயே வந்து அமுத்திடலாம்னு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ அமுத்திட்டோம், போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ட்ரை பண்ண வேண்டியதா? வாய்ப்பே இல்லை இருக்குங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. பஞ்ச கடைக்காரங்களாம் எப்படி ஈஸியாக அழுத்திடுறாங்க. அது டெக்னிக் இருக்க மாட்டிருக்குங்க. ஈஸியாக வச்சு அமுத்துற மாதிரி ஈஸியாக வச்சு அவங்க ஈஸியாக அமுத்திடுறாங்க. நம்மளால் முடியல பாருங்கள். என்ன பண்ணலாம்? சுற்றில் எடுத்து அடித்து பார்ப்போமா? வரையிருங்க, சுற்றில் எடுத்துகிட்டு வரேன். சுற்றில் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய சுற்றுன்னு. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இதை அடிக்கிறப்போ ஃபோர்ஸில் ஏதாவது இது நகர்ந்து போய் வண்டி அந்த வண்டி மேலே போய் முட்டிடக்கூடாது. முட்டி ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிரமமாக போயிடும். பொறுமையாக அடித்து பார்ப்போம். இதெல்லாம் லீகலான்னு தெரியாது எனக்கு. தயவுசெய்து யாரும் முயற்சி பண்ணிடாதீங்க. ஐடியா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சிங்க. இது வெளியே இருக்கிறப்போ அது உள்ளே வந்து அதுவும் சேர்ந்து வந்துடுமான்னு தெரில. வாடராஜா, சூப்பர், முடிஞ்சது. நம்மளும் பஞ்சர் போட்டுட்டோம். ஆனால் இப்படி சுற்றிலாச்சும் அடிக்கூடாதுங்க. இது ரப்பருங்கிறனால என்ன ஆகுதுன்னா எகிருது. இதை போய் அடிக்கிறப்போ மறுபடியும் ரிட்டன் எகிருது. அதனால் இதெல்லாம் வச்சு அடிக்கக்கூடாது. வேறு வழி இல்லை, எனக்கு சத்து இல்லை உடம்புல. அதனால் என்னால் அமுத்த முடியல. வேறு வழி இல்லை. பாருங்க, பெரிய சுற்றி எடுத்து வந்து அடிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பஞ்சர் போட்டுட்டோம். இதே மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் போடுங்க, காமெடியாக இருக்கும், பாருங்கள். சரியா? இப்போ நான் சுற்றி வச்சு அடித்தேன் இல்லைங்க டயர் பஞ்சர் போடுறதுக்கு. தயவுசெய்து வந்து ப்ரொஃபஷ்னலாக செய்கிறது கிடையாதுங்க. இது என்னால் அழுத்தி பார்த்தேன். என்னால் அது அழுத்த முடியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, வேறு என்ன சோர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த சுற்றியில் எடுத்து அடித்தா என்ன அப்படின்னு நான் அடித்தேன். அது கம்பல்சரி ப்ரொஃபஷ்னலாக செய்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இதனோட லூஸ் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு தயவுசெய்து திட்டாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அது ப்ரொஃபஷ்னலாக அது செய்கிறது கிடையாது. அப்படி அடிக்கிறது தப்பும் கூட. அதனால் அது கம்பல்சரி அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்னால் அதை அழுத்த முடியல, எனக்கு சான்ஸ் இல்லை, அதனால் நான் அது அப்படி செஞ்சேன். தயவுசெய்து யாரும் அதை முயற்சி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகேங்க, பை. நம்ம ஒரு வழியாக பஞ்சர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா, கீழே இறக்கி இதில் இப்போ ஏர் எந்த அளவுக்கு இருக்குது இல்லைன்னா நம்ம இப்போ இதை ஏர் அடிக்கணும். அதே மாதிரி அந்த பஞ்சர்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறது நல்லதுங்க. பஞ்சர் போட்டு முடித்த உடனே அப்படியே வண்டியை நிப்பாட்டி வைக்காமல் ஏன்னா அது போய் உள்ளே அமர்ந்து செட் ஆகணும்ல. ஒரு வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்களா? அப்போது நம்ம சேனலில் இதே மாதிரி ஏதாவது வீடியோஸ் சம்மந்தமெல்லாம் வரும். வெஹிக்கிள் சம்மந்தமாக, வண்டி சம்மந்தமாக இந்த மாதிரி ஏதாவது வரும், பாருங்கள். சரியா? பாய்.